Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எப்படி சிம்பிளா செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கிருஷ்ண ஜெயந்தி பாத்தீங்கன்னா வர வாரம், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சாயந்தரத்துல தான் பண்ணுவோம். ஒரு 7 மணிக்கு மேல கூட நம்ம இந்த பூஜையை பண்ணலாம். ஏன்னா குழந்தையா பிறந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல பிறந்ததுனால நம்ம வந்து இந்த பூஜையை வந்து நம்ம சாயந்தரம் தான் பூஜை பண்ணுவோம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து பாதங்கள் வச்சு உள்ள கிருஷ்ணரை அழைச்சிட்டு போவோம். கிருஷ்ணர் பொம்மையோட சேர்த்து நம்ம வீட்டு குழந்தைங்களையும் கிருஷ்ணராகவும் ராதையாவும் பாவிக்கிற ஒரு நாள் இது. ஆண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணரா குழந்தைகளை அலங்காரம் பண்ணுவாங்க. பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுல ராதையா அவங்கள அலங்காரம் பண்ணுவாங்க. கிருஷ்ணருக்கு நல்ல பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்ததுனால நான் பெருசா கிருஷ்ணர் எதுவும் வைக்கலங்க. நான் சிம்பிளா எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன சிலையை தான் வச்சிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்க வேற ஒரு சிலையை வைப்போம். இந்த கிருஷ்ணர் சிலையும் நாங்கள் அதில் வைப்போம். அதனால நான் இதை இங்கே வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு நம்ம என்னென்ன நெய்வேத்தியங்கள்லாம் செய்யலாம், இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருஷ்ணர் வெண்ணெய் பிரியர். அதனால நம்ம வெண்ணெய், தயிர், பால், அதுக்கப்புறம் அவல் இதை வச்சா போதும். இது கூட பழங்கள்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை, கொய்யா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற பழங்களை வச்சு சாமி கும்பிடலாம். அது கூட கருப்பு திராட்சையும் நீங்கள் முக்கியமாக இதில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவா லட்டு நான் இனிப்புக்காக செஞ்சுருக்கேன். கூடவே நான் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். ஏன்னா பெருமாளுக்கு அப்படின்னும் பொழுது எப்போவுமே கிருஷ்ணர், பெருமாள் யாராக இருந்தாலுமே நம்ம வெண்பொங்கல் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த பூஜைக்கான பிரசாதங்கள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பூஜை முறைகளையும் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் பாயாசம் செய்ய முடியலன்னா கூட வெறும்னே அவலை கூட நீங்கள் வச்சுடுங்க. இப்போ நான் அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாலை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பால் சூடாகும்பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அவலை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வைக்கும் பொழுதே இது நல்லா மெத்துன்னு ஆகிடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ இதை நம்ம கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த அவல் பாலோட சேர்ந்து கொதிக்கும் பொழுது இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கெட்டியான அவல் வாங்குங்க, மெலிசான அவல் வாங்காதீங்க. கெட்டி அவல் தான் நம்ம சமைக்க வைக்கும் பொழுது வைக்கணும். இப்போ நான் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக முந்திரி திராட்சையை வறுத்து இந்த அவல் பாயாசத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே இந்த அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததா திராட்சை வறுத்துக்கலாம். நான் இப்போ 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுக்கணும். ரொம்ப சிவந்துடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க.
இப்போ இது வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரவையும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நான் வந்து 200 கிராம் ரவைக்கு 200 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சேர்ப்பேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துடலாம். இது வந்து பாகெல்லாம் வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டா போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் பாலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து நம்ம சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரே அடியாக சேர்த்தோம்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்ததாக பூஜைக்கான பிரசாதங்களில் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். நம்ம ஏற்கனவே வைகாசி விசாக பூஜை முறையில் வந்து வெண்பொங்கல் செஞ்சுருந்தோம். நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு பொங்கல் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பச்சரிசி, துவரம்பருப்பு, நெய், உப்பு, மிளகு சீரகம் பொடிச்சதாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே துவரம்பருப்பை சுத்தம் செஞ்சு அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து நான் துவரம்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பு சேர்த்து இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பச்சரிசியை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கலனாலும் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் கூட தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம மிளகு சீரகம், முந்திரி, அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, நெய் சேர்த்து தாளித்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரசாதங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி பண்ண பிரசாதம் பார்த்திங்கன்னா ரவா லட்டு, துவரம்பருப்பு பொங்கல், அவல் பாயாசம், அடுத்து பால், தயிர், வெண்ணெய் வச்சுருக்கோம். பழங்களில் வந்து நான் சாத்துக்குடி, ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு மட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடியே பூஜை பண்ணுறதுனால எனக்கு வந்து பின்னை மரம் வந்து கிடைக்கல. நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அப்போ பின்னை மரம்னு சொல்லி கடையில் விற்கும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி அதையும் வச்சுருங்க. இது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து பின்னை மரம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய பிரசாதங்களும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதங்களை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.